ராஜேந்திரங்கிற ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ 529 பிசி ரவுண்ட் 2ல் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 531க்கு ரவுண்டு 1 கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு 2 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். 2 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 529க்கு நம்மளுக்கு ரவுண்டு 2ல் பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தஞ்சராஜா அப்படிங்கிறவங்க டவுட் கேட்டிருக்காங்க. ரவுண்டு 1ல் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் காலேஜில் ஜாயின் பண்ணல. இப்போ நான் பே பண்ண ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகுமா சார்? கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.5%க்கு ரவுண்ட் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு டேரெக்டாக நடக்கிற கவுன்சிலிங் தான் 7.5%க்கு ரவுண்ட் 2ல் வரும். இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் 100 சீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 4 or 5 சீட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு காலேஜ் மூவ் பண்ணும்போது, சில காலேஜ் வந்து அவாய்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து மிச்சமாக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து 7.5%க்கு சீட்டு வந்து வராது. வேணால் உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 100 சீட்ஸில் இருக்கக்கூடிய 7.5% வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபில்லப் ஆன சீட்லேருந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 வரதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால் ரவுண்ட் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்கர் பிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார் 7.5%க்கு செகண்ட் ரவுண்ட் வருமா இல்லை மாப்பப் ரவுண்டில் வருமா? பிகாஸ் திருச்சி எஸ்ஆர்எம்மில் சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இல்லைன்னா ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு சான்ஸ் இல்லை. பட் 4 சீட்ஸ் 7.5%க்கு வரும். இல்லை அது மாப்பப்பில் வருமா? செகண்ட் ரவுண்டில் தான்ப்பா வரும். மாப்பப்புக்கெலாம் எந்த சீட்டுமே மூவ் ஆகாது. ஓகேவா? செகண்ட் ரவுண்டு போடாமல் உங்களுக்கு மாப்பப்புக்குள்ளே எந்த சீட்டுமே போகாது. அப்போ செகண்ட் ரவுண்டில் இந்த சீட்டு 4 சீட்ஸ் வரும். ப்ளஸ் திருச்சி எஸ்ஆர்எம்மில் ரவுண்ட் 2க்கு சீட்டு 100 சீட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் 7.5% வரும். இல்லை வரல அப்படின்னா உங்களுக்கு 7.5% வராது. இந்த 4 சீட்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஎஸ்ஆர் பிரதர் 7.5% செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ சார் வரும்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கான ஜாயினிங் டேட் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்போ 7.5%க்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, 92.5%க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 7.5%க்கு டேரெக்ட் கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே வந்து டேரெக்டாக நடந்ததுனால செகண்ட் ரவுண்டும் டேரெக்டாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுட்டு டிடிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ரவுண்டு 1ல் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, பட் நான் ஜாயின் பண்ணலை. செகண்ட் ரவுண்டில் எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுமே எனக்கு சாய்ஸ் ஃபில்லில் காட்டுமா சார்? ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணேன் சார். கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 1ல் எந்தெந்த காலேஜ் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ அதே காலேஜ் அப்படியே ரவுண்ட் 2ல் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்து ரவுண்டு 1ல் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 காலேஜஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு 2லேயே அந்த 10 காலேஜஸ் காமிக்கும். அதனால் ஒரி பண்ணாதீங்க. 20 மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போட்டிருந்தால் 20 மெடிக்கல் காலேஜஸ்மே வந்து உங்களுக்கு ரவுண்டு 2ல் விசிபிள் ஆகும். நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜில் ரவுண்டு 1ல் ஃபில்அப் பண்ணாமல் விட்டுட்டிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்டு 2ல் விசிபிளாக இருக்காது. எது ரவுண்டு 1ல் ஃபில்அப் பண்ணிங்களோ அது எல்லாமே விசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் டவுட்டு பார்த்தீங்கன்னா சபரி குமார் கேட்டிருக்காங்க. சார் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் ஆகிருச்சு, அட்மிஷனும் போட்டுவிட்டேன். தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்டு ரிசல்ட் ஆஃப்டர் நவம்பர் 15 தானே வரும். நவம்பர் 15 நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்த காலேஜுக்கு போகணுமா இல்லை செகண்ட் ரவுண்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ண? அதெல்லாம் ரிசல்ட்டுக்காண்டிலாம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் நவம்பர் 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அங்கே போய் உட்காந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வேறு காலேஜுக்கு போய்க்கலாம். ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதே காலேஜில் இருந்துக்கலாம் நவம்பர் 15. ஓகே, அதனால் நீங்கள் நவம்பர் 15 வந்து நீங்கள் காலேஜுக்கு போயிடுறது தான் பெட்டர். இதுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 7 or 8 days வேஸ்ட்டாக போகும். இங்கே இருந்தால் கூட ஏதாச்சும் நடத்துவாங்க, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால் ஒரி கிடையாது. நெக்ஸ்ட்டு டவுட்டு கேகேஎஸ் ரெட்டி. Sir, my daughter got a seat in self-financing round 1. How should retain the same seat? What should I do on 11th? நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும்னு தேவையில்லை. 11th நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிசைன் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்திருப்பாங்க, ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கே செய்யுன்னு சொல்லிட்டு அட்மிஷன்லாம் போட்ட பிறகு உட்காந்து யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 11 வரையும் உள்ள டேட்டு கொடுத்துருக்காங்க, ரிசைனிங் டேட். ஓகேவா? ரிசைனிங் டேட்டை பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் 2லேயும் கலந்துக்கலாம், ரிசைன் பண்ணாமையும் நீங்கள் ரவுண்ட் 2ல் கலந்துக்கலாம். ஓகேவா? அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. ரிசைன் பண்ணாமல் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் போகலாம்.
ரிசைன் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். சில நேரம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போகிறது வந்து அவ்வளோவா வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் 2ல் சில நேரம் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடைச்சதையும் விட்டு போட்டு இதுலேயும் விட்டு போட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அதனால் ரிசைன் பண்ணாமல் நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு போங்க. ஓகேவா? அதுதான் வந்து பெட்டரான ஒரு சாய்ஸ். நெக்ஸ்ட்டு டவுட்டு, மாலா திருச்சி எஸ்ஆர்எம் ஆர் அருணை விச் இஸ் பெஸ்ட்டு? திருச்சி எஸ்ஆர்எம் தான் பெஸ்ட்டு. திருச்சி எஸ்ஆர்எம் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ், டாப் 4 or 3 வரக்கூடிய காலேஜ். ஃபஸ்ட் வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், செகண்ட் வந்து கேஎம்சிஹெச், தேர்டு வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். அதையும் அருணையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காலேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி எஸ்பின்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார் பிசி 530 கம்யூனிட்டி ரேங்க் 1992 அலாட்டட் ஜாயின்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை, எனி பாசிபிலிட்டிஸ் இன்கம்? கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் பாசிபிளாக இருக்குது. ஏன்னா 531 தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ். அப்போ 531 மார்க் தானே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 மார்க் 3 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து 530க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நியூ காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். சார் மை மார்க் 108 எஸ்சி எம்பிசி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா? கிடைக்குமா? 108 பண்ணிங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 108க்குலாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்காது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்துக்க தேவை கிடையாது. டிஜி லார்வா தங்கம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்துக்காங்க. ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லாம் வந்து 108க்கு எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ப்ரோ 488 பிசி முத்துக்குர்மன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ரவுண்ட் 2ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லீவ் ஆவாங்க. அந்த லீவ் ஆகிறது மூலியமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஓப்பனிங் டேட் எக்ஸ்டெண்டட் ஆகுமா? சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஆஸ்பிரண்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா நவம்பர் 15 கண்டிப்பாக வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 2 வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம அவங்க சொன்ன டேட்டாவே நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2 அவங்க கன்சிடரே பண்ணலை. ரவுண்ட் 2 கன்சிடர் பண்ணாமல் தான் காலேஜே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ரவுண்ட் 2 வந்து நம்மளுக்கு இன்னும் வராதனால நம்மளுக்கு காலேஜ் தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? இதுதான் வந்து நம்மள்கிட்ட கேட்ட டவுட்ஸ் வந்து டுடே டவுட்ஸ். இன்றைக்கி போட்ட வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட்டை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டவுட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.